கர்நாடகா ஸ்டைலில் பிசிபெல்லாபாத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சுட சுட சாதம், பருப்பு, வெஜிடபிள்ஸ், நெய் வாசனை எல்லாம் சேர்ந்து ஒரு கரண்டியில் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு கப்பு பச்சரிசி, அரை கப்பு துவரம்பருப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் சேர்த்து 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 20 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, கேரட், பீன்ஸு, கத்திரிக்காய், பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ 1 கப் அரிசிக்கு 5 கப்பு தண்ணி விட்டு குக்கரை மூடி போட்டு 5 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். சாதம் வெந்ததும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு தவாவில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் தனியா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 5 காஞ்ச மிளகாய் சேர்த்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே தவாவில் 2 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் கீ சேர்த்து கடுகு உளுந்து போட்டு பொரிஞ்சதும் 3 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ கருவேப்பிலையை போட்டு சாதத்தில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப திக்காக இருந்தால் 1 கிளாஸ் ஹாட் வாட்டரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்டியான கர்நாடகா ஸ்டைல் பிசிபெல்லாபாத் ரெடிங்க. இது கூட உருளைக்கிழங்கோ அப்பளமோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.